விசுவாசிங்க நல்லா கவனிங்க. சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, விசுவாசிக்கு பேய் பிடிக்குமான்னு கேள்வி இருக்குங்க. விசுவாசிக்கு பிசாசு பிடிக்குமான்னு பைபிள் படி பிடிக்கும். எப்போ ஒருத்தனுக்கு பிசாசு பிடிக்கும், எப்போ ஒருத்தனுக்கு அலக்களிப்பு உண்டாகும் அப்படின்னா இடம் கொடுக்கும்போது. இப்போ பிசாசு பிடிக்கிறதுனா நிறைய பேர் நினைக்கிறாங்க தலை விரிச்சு போட்டு ஆடுறதான் பிசாசு பிடிக்கிறதுன்னு. ஆனா வேதம் சொல்லுது பிசாசு பிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படாத வாழ்க்கை யாரால் நடத்தப்படும்னா பிசாசினால் நடத்தப்படும். பிசாசினுடைய ஆளுகைக்கு ஒரு மனுஷன் வர முடியும். ஆதாம் ஏவாள் தலை விரிச்சு போட்டு ஆடல, ஆனா அவங்க பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்தாங்க அவங்க லைஃப். தெரியுமா? ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசு யார் என்று அறிந்து அவர்களுக்கு இடம் கொடுக்காம இருக்க வேண்டுமானால் 3 காரியங்களை ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.